நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 17/9/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:30 மற்றும் 5. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 3:26 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று காலை 9:56 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 9:56 வரை கேட்டை, பின்பு மூலம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் நீங்க நல்ல பெயர்களை எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அனுபவ அறிவு கண்டிப்பாக பரிமளிக்கும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெற புதிய அனுபவம் உருவாகக்கூடும். தொழில் தொடர்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தாராள பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். இன்று புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். கொடுத்த காசை கண்டிப்பாக வாங்கி விடுவீர்கள். அனுகூலமான நல்ல சூழலாம் இருக்குங்க. நல்ல அறிமுகமும் கிடைக்கக்கூடும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். நட்பு ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. மனம் தளராமல் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காரியங்கள் ஓரளவு அனுகூலம் உண்டாகக்கூடும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று கேளிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். ஆன்மீகத்தின் நாட்டம் கூடுங்க. பிள்ளைகள் மீது தனி கவனம் செலுத்துவீர்கள். பெண்கள் இன்று வழக்கத்தை விட பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று முகப்பொலிவு அழகு கூடிவிடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காதல் கண்டிப்பாக கைகூடும். பயம் வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். காதலை பொறுத்தவரை சந்தேக பார்வை ஏதும் வேண்டாம். இன்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மாணவர்கள் பணத்தை வைத்துக்கொண்டு கல்விக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று முகப்பொலிவு அழகு கூடிவிடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெறக்கூடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புத்தம் புதிய ஆடை அணிகளும் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். இன்று ஓரளவு விருப்பங்கள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி என்று தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லா விஷயங்களையும் நியாயமாக நடத்திக் கொள்வீர்கள். மிகவும் நெறிமுடன் காணப்படுவீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. இன்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். நலம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள். கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவீர்கள். கிருத்திகை இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று நீங்க எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டாக கொடுங்க. மாலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். எதை நினைத்தும் பயம் வேண்டாம். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கடன் விவகாரங்களை துல்லியமாக அணுகி வெற்றி கொள்வீர்கள். நியாயமான விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மிகவும் நெறிமுடன் காணப்படுவீர்கள். இன்று மன பதட்டம் கொஞ்சம் இருக்குங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கக்கூடுங்க. தெளிவான சிந்தனை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கைக்குரியவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்க வேண்டும். நியாயமான விஷயங்கள்ல
தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நெறிமுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் உங்களுக்கு தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது என்று உங்களுக்கு தைரியமான செயல்பாடுகள் வச்சு கொடுக்கும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தலையிட வேண்டாம். அதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக விலகும். பயம் வேண்டாம். இந்த நாளை நீங்க இடையூறு செய்வரிடம் விலகியிருப்பது நல்லது. எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். பண வரவையும் மேம்படுத்திக் கொள்ளக்கூடும். தன்னம்பிக்கை, திறமை கண்டிப்பாக வெளிப்படுங்க. அரசு தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று பெண்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவுகளில் முன்னேற்றம் இருக்குங்க. பெண்களுக்கு என்று முகப்பொலிவு அழகு கூடிவிடும். என்று காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். காதலை நீங்க அமைதி காப்பது நல்லது. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக் கொடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று கல்வியில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை சரிக்கட்டி விட வேண்டும் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கருதிகை. என்று உங்களுக்கு எதிரும் மனப்பதட்டம் இருக்குங்க. நம்பிக்கை குறைவுகளை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்ய கொடுங்க. இடையூறு செய்வரிடம் விலகியிருப்பது நல்லது. தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். உங்களுடைய உணர்வுகளுக்கு மற்றவர்கள் மதிப்பு கொடுப்பார்கள். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. தன்னம்பிக்கை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி. சிறப்பான செயல்பாடுகள் வச்சு கொடுக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். முறையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கிய தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மிருக சிரிஷம். தாய் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடம் எந்த ஒரு வாதிடமும் வேண்டாம். பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். கூட்டு தொழில் லாபம் கிடைக்குங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்வீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும் என்று உங்களுக்கு பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் நாளங்கே சொல்ல முடியுங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள். முடியாதது ஏதும் இல்லைங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று புரியாத புதிருக்கு கண்டிப்பாக விடை கிடைக்கும். வாழ்க்கையில இனிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். அடுத்த நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் நிலவிய பணியை எளிமையாக நிறைவேற்றி விடுவீர்கள். ஆதாய பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடுங்க. அனுகூலமான நல்ல சொல் உருவாகக்கூடும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். ஒரே நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுக்க கொடுங்க. புதிய வீட்டுக்கு செல்வது பற்றிய முடிவெடுப்பீர்கள். பிள்ளைகளுடைய விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். வேலைகள் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த மன கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்குங்க. உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். பயப்பட வேண்டாம். பெண்கள் இன்று சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முன் எச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கொடுங்களாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயம் வேண்டாம். காதலை பொறுத்தவரை அவசரம் எதுவும் பட வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்லக்கூடும். கண்டிப்பாக சிறந்து விளங்க முடியும். தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. தடைகளை விடுத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான செலவுகள் இன்று இருக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம்.
என்ற சுறுசுறுப்பு எதிலும் மேலோங்கி விடக்கூடும். காரியங்கள கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். அற்புதங்கள் ஓரளவு கைகூடுங்க. என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. திருவாதிரை நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். காரியங்கள் சூடு பிடிக்கத் தொடங்கும். முயற்சிகள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு திட்டங்கள் ஓரளவு பலிக்க கூடுங்க. புனர்பூசம் வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குங்க. காலை பொழுது மகிழ்ச்சியை கொடுக்கும். இருந்தாலும் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாளிலே சொல்ல முடியும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். கடகம் ராசினியர்கள் இன்று சிரித்த முகத்துடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெரிய மாணவுடன் இன்று நீங்க நட்பு கொள்வீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்து கொண்டிருப்பீர்கள். பல வகையில உங்களுக்கு யோகங்கள் காத்திருக்க கூடுங்க. முயற்சிகளில் கூட கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். வெற்றி காணும் திருப்பங்கள் இன்று ஏற்படக்கூடும். எதிலும் மன வலிமை உண்டாக கூடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். நட்பு ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. சொத்து பிரச்சனைக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். யாரை பற்றியும் இன்று நீங்க கவலைகள் பட வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள், முடியாது எதுவுமில்லை. கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. பெண்கள் இன்று நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். எதிலும் மன வலிமை உண்டாகக்கூடும். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. நல்ல மனசு கொண்டவர்கள் நட்பாக கூடும். பொதுவாகவே கடகம் ராசினிகளுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. தொடர்ந்து எடுக்கும் முடிவுல வெற்றி இருக்கும். மன வலிமையும் கூடுங்க. இன்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் வெளிப்படக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். பயம் வேண்டாம். உடைய முயற்சிக்கு கண்டிப்பாக வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. நட்பு ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். செயல்களில் நேர்மை திறமை அதிகரிக்க கொடுங்க. தொழில் நெருக்கடிகளை எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள். வளர்ச்சி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமைதி விடக்கூடும். இன்று காதல் போன்ற விஷயங்கள் மட்டும் கடகம் ராசினியர்கள் சந்தேக பார்வை கொள்ள வேண்டாம். பொறுமையாக செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக கைகூடும். பயம் வேண்டாம். இன்று மாணவர்கள் முடிவுல தெளிவு வேண்டுங்க. வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சாதிக்கக்கூடிய பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்ற காரியங்கள் ஓரளவு கைகூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். அதிக உழைப்பால் இன்று பணவரவு வர கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். மன பதட்டம் கொள்ள வேண்டாம். இன்று நம்பிக்கை குறைவுகளை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. பூசம் எதிர்பாராத வகையில் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கொடுங்க. மதிப்புமிக்க நண்பர்கள் உங்களுக்கு அமையக்கூடும். செல்வாக்கு மிக்க சூழல் கண்டிப்பாக இருக்கும். எதை நினைத்தும் பயம் கொள்ள வேண்டாம். ஆயில்யம் தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிலும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். எல்லோருடைய விஷயத்திலும் இன்று நீங்க நாட்டம் கொள்வீர்கள். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கத்தில் இருக்க கொடுங்க. இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள் இந்த அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உடைய முயற்சி வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். நெடுநாளை ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்குங்க. முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்க கொடுங்க. நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும்.
என்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்று சொல்ல முடியும். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று யோசித்து எடுக்கும் முடிவுல கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தைரியமான முடிவுல முன்னேற்றம் இருக்கும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். வீண் விரோதங்களை நீங்க வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பது மிக நல்லது என்று சிம்ம ராசினியர்கள் போராட்ட குணத்தை மட்டும் விட்டுவிட வேண்டும். மதிநுட்பத்துடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. குடும்பத்துடன் செல்லும் குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. என்று பெண்கள் புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற துறைகள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல டாக்குமெண்ட்டை நீங்க சரியான முறையில படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுங்கள். அதே போல பெண்களுக்கு எந்த ஒரு துறையிலும் வெற்றி இருக்கும். நம்பிக்கையுடன் போராடுங்கள். ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் கூட வெற்றி இருக்குங்க. காதல்ல கொஞ்சம் குளறுபடிகள் இருக்கும். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சாதிக்கக்கூடிய வல்லமை எல்லாம் இருக்கின்றது. சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகம் கண்டிப்பாக வெளிப்படுங்க. இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கூடுங்க. பூரம். இன்று மதிப்பு மரியாதை உயரும் நாளாக இருக்கக்கூடும். ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்கி விட கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுடைய மதிய நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். அது போதுங்க. உத்திரம். இன்று வேண்டா வெறுப்பாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக இருக்கக்கூடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். பயம் வேண்டாம். கன்னி ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மன அமைதி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. அளவான பணவரவு கண்டிப்பாக வந்து கொண்டிருக்கும். திட்டங்கள் அனைத்தும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். இடையூறு செய்பவரிடம் விலகி இருப்பது மிக நல்லது. கன்னி ராசினியர்கள் செயல்களில் நேர்மை திறன் அதிகரிக்கக்கூடும். தொழில் வியாபாரம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். அபரிவிதமான வளர்ச்சி இன்று ஏற்பட கொடுங்க. தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை இன்று ஏற்பட கொடுங்க. குடும்ப உறவுகளிடம் நிதானத்தில் நடக்க வேண்டும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கற்பனை போல் இன்று பற்றிக் கொள்வீர்கள். நுண்கலை கட்டிடக்கலை சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் இருக்குங்க. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையுங்க. குடும்பத்தில் நல்ல சந்தோஷ தருணங்கள் கண்டிப்பாக அமையும். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். லகுவாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உள்ள நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். அதிகமாக உழைக்க வேண்டியிருக்குங்க. சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று கன்னி ராசினியர்களுக்கு பங்கு சந்தைகளில் லாபம் கிடைக்கும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். முன்னேற்றம் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குங்க. குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதலை நீங்க விட்டு கொடுத்து சென்றால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. பயம் வேண்டாம். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்வீர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்.
உத்திரம் இன்று மிக விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இல்லத்திற்கு தேவையான நிதி உதவி கிடைக்க கொடுங்க. பணிகள் சிறந்து விளங்கக்கூடும். வெற்றிகளை குவித்து வாழ்க்கையில் வசந்தம் வீச போகுங்க. நட்பு ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். அஸ்தம் கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. அந்நிய தேச பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் இருக்க கொடுங்க. நம்பிக்கைக்குரியவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு தாராள பணவரவு இருக்கும் நான் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். குடும்ப நிகழ்வுகள் இன்று உங்களுக்கு நல்ல விதமாக இருக்க கொடுங்க. உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். வெகு லகுவாக எல்லாம் கைக்கூடி வருங்க. செயல்களில் நேர்த்தி திறமை அதிகரிக்கக்கூடும். கட்டிடம் சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தாராள பணவரவு ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. என்று உங்களுக்கு புதிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. புதிய பணிகள் உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசினியர்கள் இன்று எடக்கு முடுக்காக பேசுவரிடம் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் வாய் கொடுப்பார்கள். நீங்கள் தான் பார்த்து பக்குவமாக வழிநடத்த வேண்டும். சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்பட வேண்டும். எண்ணங்கள் கண்டிப்பாக அனைத்தும் பூர்த்தியாகுங்க. தொழில் வியாபாரம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். சராசரி வருமானத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். கூடுதல் பணவரவு கண்டிப்பாக இருக்குங்க. சுப செய்திகள் ஒரு பக்கம் வரக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதிலும் பெருமையும் உண்டாகக்கூடும். இன்று தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. மனமும் நிறைவாக இருக்கக்கூடும். மதிய நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். அண்டை அயலாருடன் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். சாதகமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இன்று உறுதியான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அடுத்த ஒரு பிரச்சனையில் மட்டும் தலையிடுவதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். பெண்கள் சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று முக அழகு கூடும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பிள்ளைகளை நன்கு கவனித்துக் கொள்வீர்கள். என்ற காதல் கண்டிப்பாக கை கொடுங்க, பயம் வேண்டாம். காதல் திருமணத்தில் போய் முடியும். அவசரமும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் தேடி வரும் நான் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று அடுத்தவர் பிரச்சனைகளை தலையிட வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். சவால்களை ஏற்றுக்கொண்டு திறமையுடன் செயல்படுவீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கி விடக் கொடுங்க. தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். இன்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சுவாதி இன்று உங்களுக்கு மன வலிமை கூடும். பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யாரையும் எதிர்த்து போராடாமல் துணிந்து செயல்படுவீர்கள். மன வலிமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். கமிஷன் துறையில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லுங்க. கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். இன்று நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் ஓரளவு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமையுங்க. பயம் வேண்டாம். விசாகம் நட்பு ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. என்று ஓரளவு காரியங்கள் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நட்பு ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயம் வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள்
மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சியில் முன்னேற்றம் உருவாகக்கூடும். உபரி பண வருமானம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். வீட்டு உபயோகப் பொருட்களை இன்று வாங்குவீர்கள். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக நடைபெறக்கூடும். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். புதிய இட ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக கொடுங்க. வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நல்ல லாபத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொதுவான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உங்கள் மீது மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடுங்க. எல்லோரும் உங்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்க்க கூடும். பெண்கள் குடும்பத்தை நன்கு நடத்துவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். எதையோ போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றினை போடும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தொழிலில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். கல்வியில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்க கொடுங்க. பெற்றோர் சொல்படியும் கேட்டு நடக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று அற்புதங்கள் கைகூடும் நாளாக இருக்கக்கூடும். மன வலிமை கண்டிப்பாக கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், குரு பகவான் வழிபாட்டையும், விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க பொறுமையின் சிகரமாக காணப்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. பெருந்தன்மையுடன் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். அனைவரும் வியக்கும்படி நடந்து கொள்வீர்கள். பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிக்கல்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்க வாழ்க்கையில் நிம்மதி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதுங்க. அனுஷம். வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து வெற்றி ஏற்பட கொடுங்க. நம்பிக்கை குறைவுகளை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள், அவசரப்பட வேண்டாம். தொழில் ரீதியாக எடுக்க முயற்சிகள் முன்னேற்றம் இருக்கும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியுங்க. என்று உங்களுக்கு சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கேட்டை. நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வெகு விரைவாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். நட்பு வட்டத்தையும் இன்று உருவாக்கம் செய்து கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். என்று நீங்க எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள். இன்று நீங்க வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். மனசுக்குள் இருந்த குழப்பம் கண்டிப்பாக சரியாகும். தொழில் வியாபாரத்தில் இலக்கு கண்டிப்பாக நிறைவேறும். கால அவகாசம் தேவைப்படுங்க. எல்லா விஷயங்களுக்கும் கால அவகாசம் தேவைப்படும். கவலை மறந்து செயல்படுங்கள். அளவான பண வரவே கிடைக்கக்கூடும். அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். குடும்ப நலன் கருதி ஒற்றுமை கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். வெளிநாட்டு பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. நல்ல செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடும். வியாபாரிகளுக்கு நெடு நாட்களாக இருந்து வந்த கடன்கள் கண்டிப்பாக தீரும். கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக போவது நல்லது. மனம் செயல்ல புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். வெளிநாட்டு முயற்சி வெற்றியை கொடுக்கும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள், வாதிட வேண்டாம். என்று நீங்க எதிலும் அவசரப்படாமல் செயல்பட்டால் மட்டுமே வெற்றி நிச்சயம். தனுசு ராசினியர்கள் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். சுலபமான காரியங்களை எல்லாம் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். பெண்கள் என்று வீண் விரோதங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். என்ன செய்ய வேண்டுமோ அதனை மட்டும் செய்யுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். பெண்களுக்கென்று முகப்பொலிவு அழகு கூடிவிடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள், வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலும் விடக் கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்,
விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். இன்று மூலம் வியப்புக்குரிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபங்களும் வெளிப்படக்கூடும். பேச்சை குறைத்துக் கொண்டு பேசினால் வெற்றி ஏற்படக்கூடும். சாந்த குணத்தை வெளிப்படுத்துங்கள். கோபமான வார்த்தைகள் வேண்டாம். எல்லோரும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று மனப்பதட்டம் கொஞ்சம் இருக்க கொடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். இன்று உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. போராடும் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். நேர்மையுடன் இன்று செயல்படுவீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தேட வேண்டாம். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவில் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கக்கூடும். எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. இன்று நீங்க சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். உத்திராடம் இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். நல்லவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். கூடுதலாக பணவரவு கிடைக்க கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யாரையும் இன்று குறைகள் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. மகரம் ராசினியர்கள். இன்று நீங்க தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். சவால்களை ஏற்றுக்கொண்டு மிகவும் சிறப்புடன் செயல்படுவீர்கள். மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். புதிய ஆடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் சரியாக கூடும். அனுகூலமான நல்ல சூழல் உருவாகக்கூடும். அளவான பணவரவை இன்று கிடைக்க கொடுங்க. மனைவியின் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கை கொடுக்கும். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொண்டால் இன்று உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். வெற்றிகளை குவித்து வாழ்க்கையில் வசந்தம் வீச போகுங்க. குடும்பத்தை சாராத ஒருவரால் தொழிலில் சிரமம் கொஞ்சம் இருக்கக்கூடும். முன்பின் தெரியாத நபரிடம் வார்த்தைகளை பேச வேண்டாம். பதற்றத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையாக செயல்படுங்கள். நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. எதிலும் முன்னேற்றம் அடைய கடுமையாக உழைப்பீர்கள். முழு முயற்சியுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயர கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தொழில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரம் மந்த கதையில் இயங்கக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று தியானம் தெய்வ வழிபாடுகளில் நம்பிக்கை கொடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தட வேண்டாம். முடிவுல ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டும். யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். பெண்களுக்கு இன்று புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் அமைதியுடன் இருக்க பாருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காதலில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம், பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக் கொடுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும், குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்கக்கூடும். முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சூழ்நிலை பெரிடம் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் அடுத்த கட்டத்துக்கு செல்லும். சம்பந்தம் இல்லாத பணிகள் ஈடுபட வேண்டாம். தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். உடைய சொல்லுக்கு அனைவரும் மதிப்பு கொடுக்க கொடுங்க. செல்வாக்கு மிக்க நாளாக இருக்க கொடுங்க. இன்று எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். திருவோணம் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். பிரச்சனைகளில் தீர்வு ஏற்படக்கூடுங்க. நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவுடன் இருக்கக்கூடும். செல்வாக்கு மிக்க நாளாக இருக்க கொடுங்க. தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதி ஏற்படுத்தி கொடுக்கும். அவிட்டம் சகோதர சகோதரிகள் ஆதரவாக இருக்கக்கூடும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. எந்த ஒரு பிரச்சனைகளிலும் தீர்வு கிடைக்க கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். முக்கிய செலவுகளை நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். செலவுகளை நீங்க அனுசரித்து செல்ல வேண்டுங்க. அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் எதுவும் வாங்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள். இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். சிலர் உங்களை பார்த்து பொறாமையுடன் பேசுவார்கள்.
மனசுக்குள் ஒருவித குழப்பம் இருக்குங்க. செயல்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் மந்த கதியில் இயங்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். போக்குவரத்தில் கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். தியானம், தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்குங்க. இந்த கும்ப ராசினியர்கள் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். யாருடைய பிரச்சனைகளை நீங்க தலையிட வேண்டாம். அடுத்தவருக்கு கருத்துக்கள் சொல்வது மூலம் உங்களுடைய பெயரை உயர்த்திக் கொள்வீர்கள். நலம் காணும் நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். கும்பராசினியர்கள் சில விஷயங்கள் மட்டும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுத்த வேண்டும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. மிகவும் கவனமாக செயல்பட்டால் வெற்றிகள் இருக்கும். பணிகளை முறையாக மேற்கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மை கொடுக்கும். சிலர் உங்களை பார்த்து பொறாமையுடன் பேசக்கூடுங்க. புது புது காரியங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் என்று எல்லாவித பிரச்சனைக்கும் தீர்வு காண்பீர்கள். சமையல் வேலைகளில் அதிகம் கவனம் செலுத்துவீர்கள். பெண்கள் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். முடிஞ்சளவு உங்களுக்கான நேரம் ஒதுக்கி ஓய்வெடுத்துக் கொள்ள பாருங்கள். காதலில் கொஞ்சம் திட்டமிடுதல் வேண்டும். இல்லத்தில் கலந்து பேச வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் வெற்றி நடை போடுங்க. என்று மாணவர்களுக்கு சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடுங்க. மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. அடுத்தவர்களுக்கு கருத்துக்கள் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்ப சூழலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மந்த கதையில் தொழில் இன்று இருக்க கொடுங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. எதையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். முன்னேற்றம் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். சதயம் இன்று தாய் தந்தையாருக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். பிரச்சனைகள் எல்லாம் முடிவு கட்டுவீர்கள். விவேகமுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. நட்பு வட்டமும் விரிவடையக்கூடும். சொல்ல நினைத்த காரியத்தை கண்டிப்பாக செய்து முடிக்க முடியுங்க. உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. போராட்டாத்தி இன்று செல்வாக்கு மிக்க நபரின் நட்பு கிடைக்கக்கூடும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று போட்டி பொறாமைகள் விட்டு விலகி செல்ல கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் நான் இதை சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று அபாரமான திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். முழு முயற்சியுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பயன் தராத பொருட்களை மட்டும் விலைக்கு வாங்க வேண்டாம். கற்பனை போல் பற்றிக் கொள்வீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்டுக்கொள்ளக்கூடும். மனசில் செயல்களை உற்சாகம் பிறக்க கொடுங்க. உணர்வுபூர்வமாக நடந்து கொள்வீர்கள். செயல்களை உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. சிலர் உங்களை பார்த்து பொறாமையுடன் பேசக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. ஒரு காரியத்தை நீங்க செய்ய துவங்குவதற்கு முன்பு யோசித்து எதிலும் செயல்படுவது நல்லது. நல்ல நேரம் காலம் பார்த்து செயல்படுவது மிக நல்லது. வேலையில் இருந்த பளு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதிலிருந்து வந்த சுணக்க நிலை கண்டிப்பாக மாறும். குடும்பத்தில் ஏற்பட்ட கலகலப்பு கண்டிப்பாக குறையுங்க. காரணம் வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். பேச்சை அமைதியுடன் பேச வேண்டும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் மீது மற்றவர்கள் மதிப்பு மரியாதை கொள்வார்கள். என்று நீங்க சவால்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். தொழில் வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு என்று மன வலிமை கொடுங்க. வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். ஒற்றுமை கண்டிப்பாக பிறக்குங்க. என்று குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதல் கண்டிப்பாக கைகூடும், பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக் கொடுங்க. என்ன படித்தால் ஜெயிக்க முடியும் என்று சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. யோகா வித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். இன்று நட்பு ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள்.
இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. யாரை பற்றியும் கவலைகள் பட வேண்டாம். படிப்பில் மட்டும் முழு அக்கறை கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று இரவும் பகலும் உழைத்துழைப்பதற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகுங்க. மனதளவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கூடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலையிலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடுங்க. இன்று உங்களுக்கு கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். எதிலும் நீங்க பயம் இல்லாமல் செயல்படுங்கள், அது போதும். உத்திரட்டாத்தி. கனவுகள் நனவாக கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ரேவதி. பன்முக திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முகப்பொலிவு அழகு கூடிவிடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். மன தெளிவு ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.